ஓம் நம சிவாய. அன்புள்ள என் பக்தர்களே, நான் சிவன். அழிப்பவன் என்று என்னை அழைக்கிறார்கள். ஆனால் நான் அழிப்பது உலகத்தை அல்ல, உன் உள்ளத்தில் இருக்கும் இருளைத்தான். இன்று நான் உன்னிடம் பேச வருவது ஒரு மிக முக்கியமான உண்மை பற்றி. நீ பார்க்கும் விஷயம், நீ கேட்கும் விஷயம், நீ பேசும் வார்த்தைகள், இவையேதான் உன் வாழ்க்கையை உருவாக்குகின்றன. நான் கேட்கிறேன், நீ தினமும் எதை பார்க்கிறாய்? நீ எதை கேட்கிறாய்? நீ எதை பேசுகிறாய்? அவை உன்னை உயர்த்துகிறதா அல்லது உன்னை மெதுவாக கீழே இழுக்கிறதா? வேதங்கள் சொல்கின்றன, மனம்தான் மனிதனின் மூலம். அந்த மனத்திற்குள் செல்லும் கதவு 3 தான்: கண், காது, வாய். இந்த 3ம் தூய்மையாக இருந்தால் உன் மனம் தூய்மையாக இருக்கும். இந்த 3ம் கெட்டால் உன் வாழ்க்கை மெதுவாக விஷமாகும். நான் ஏன் சொல்கிறேன் தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதே என்று? ஏனெனில் நீ பார்க்கும் ஒவ்வொரு காட்சியும் உன் மனத்தில் ஒரு விதமான விதையாக விழுகிறது. நீ கேட்கும் ஒவ்வொரு வார்த்தையும் உன் உள்ளத்தில் ஒரு அதிர்வை உருவாக்குகிறது. நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் உன் கர்மாவை வடிவமைக்கிறது. ஒரு மனிதன் தினமும் அழுக்கு நிறைந்த காட்சிகளை பார்த்தால் அவன் மனம் அழுக்காகாமல் எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் தினமும் தீய பேச்சுகளை கேட்டால் அவன் சிந்தனை கெடாமல் எப்படி இருக்கும்? ஒரு மனிதன் தினமும் தீய வார்த்தைகளை பேசினால் அவன் வாழ்க்கை நாசமாகாமல் எப்படி இருக்கும்? புராணங்கள் சொல்கின்றன, அசுத்தமான மனத்திலிருந்து அசுத்தமான செயல்தான் பிறக்கும். நீ எதை பார்க்கிறாயோ அதையே ஒரு நாள் நீ ஆகிவிடுகிறாய். இப்போது நான் சொல்கிறேன், இதனால் உன் உடலுக்கு என்ன ஆகிறது என்பதை. நீ தினமும் வெறுப்பு, கோபம், காமம், வன்முறை, பொய்கள், துரோகம் நிறைந்த விஷயங்களை பார்த்தும் கேட்டும் இருந்தால் உன் உடல் எப்போதும் பதட்டமாக இருக்கும். தூக்கம் சரியிருக்காது, இதயம் வேகமாக அடிக்கும், நரம்புகள் சோர்ந்து போகும், நோய்களுக்கு உடல் தயாராகும். ஏனெனில் உன் உடல் உன் மனத்தின் பிரதிபலிப்புதான். மனம் கெட்டால் உடல் உடைந்து போகும். இப்போது உன் மனத்திற்கு என்ன ஆகிறது? தீயவற்றை அதிகமாக பார்க்கும் மனிதன் எளிதில் கோபப்படுவான், சிறிய விஷயத்துக்கே வெடிப்பான், யாரையும் நம்ப மாட்டான், நல்லதை பார்க்கும் சக்தி இழப்பான், சந்தோஷம் என்னவென்று மறந்து போவான். அவனுக்கு உலகமே இருட்டாகத் தெரியும். ஆனால் உண்மையில் அவன் மனம்தான் இருட்டாகிவிட்டது. வேதங்கள் சொல்கின்றன, மனம்தான் மனிதனின் நண்பனும் மனமே அவனின் எதிரியும். நீ உன் மனத்திற்கு என்ன ஊட்டம் கொடுக்கிறாயோ அதுவாகவே அது வளர்கிறது. இப்போது நான் உனக்கு சொல்கிறேன், இதனால் உன் ஆன்மாவுக்கு என்ன ஆகிறது என்பதை. ஆன்மா என்றால் உன் உள்ளத்தில் இருக்கும் தெய்வீக ஒளி. அந்த ஒளி அசுத்தமான பார்வையாலும், அசுத்தமான கேள்வியாலும், அசுத்தமான பேச்சாலும் மெதுவாக மறைக்கப்படுகிறது. நீ அதிகமாக தீயவற்றில் மூழ்கினால் ஜபம் செய்ய மனம் வராது, தியானத்தில் அமர முடியாது, கோயிலில் இருந்தாலும் மனம் அலைபாயும், தெய்வத்தை நினைத்தாலும் உள்ளம் அமைதியாகாது. அதாவது உன் ஆன்மீக பயணம் மெதுவாக பின்னடைவடைகிறது. சிவ நூல்கள் சொல்கின்றன, புறச்சுத்தம் முக்கியமல்ல, உள்சுத்தமே முதன்மை. நீ வெளியில் விபூதி பூசலாம், ருத்ராட்சம் அணியலாம், ஆனால் உன் கண்கள், காதுகள், வாய் தூய்மையாக இல்லை என்றால் அது உண்மையான பக்தி அல்ல. இப்போது கேள், தீயவற்றை பார்க்கவும் கேட்கவும் பேசவும் உனக்கு தேவையா? அது உன் வாழ்க்கையை உயர்த்துகிறதா? அது உனக்கு அமைதி தருகிறதா? அது உன்னை நல்ல மனிதனாக ஆக்குகிறதா? இல்லை, அது உன்னை மெதுவாக உள்ளுக்குள்ளேயே அழிக்கிறது.
ஒரு மனிதன் தினமும் குப்பையை உள்ளே போட்டுக் கொண்டிருந்தால் அவனிடமிருந்து மலரின் வாசனை வருமா? அதேபோல்தான் தீயவற்றை உள்ளே விட்டுக்கொண்டே இருந்தால் உன்னிடமிருந்து தெய்வீக ஒளி எப்படி வெளிவரும்? இப்போது நான் உனக்கு வழி சொல்கிறேன், இதிலிருந்து நீ எப்படி வெளியே வரலாம் என்று. முதலில் உன் கண்களை கட்டுப்படுத்து. எதை பார்த்தால் உன் மனம் கெடுகிறது என்று தெரிந்தால் அதை தவிர்த்துவிடு. எல்லாரும் பார்க்கிறார்கள் என்பதற்காக நீயும் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. அடுத்தது, உன் காதுகளை காப்பாற்று. எப்போதும் புறக்கணிப்பு, பழி, அசிங்கமான பேச்சு, வன்முறை பேசும் இடத்தில் இருந்தால் அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிடு. நீ கேட்பதையே நாளை உன் மனம் பேசும். அடுத்தது, உன் வாயை காப்பாற்று. நீ பேசும் ஒவ்வொரு சொல்லும் ஒரு சக்தி. உன் சொல் யாரையாவது காயப்படுத்தினால் அந்த காயம் உன் கர்மாவில் விழும். நல்லதை பேசப் பழகு. மௌனம் கூட சில நேரம் மிகப்பெரிய தவம். வேதங்கள் சொல்கின்றன, வாக்கின் தூய்மை மனத்தின் தூய்மையை உருவாக்கும். இப்போது நான் சொல்கிறேன், இதிலிருந்து வெளியே வந்தால் உனக்கு என்ன நன்மை கிடைக்கும் என்பதை. நீ தீயவற்றை தவிர்க்க ஆரம்பித்தால் உன் மனம் மெதுவாக அமைதியாகும். உன் தூக்கம் சீராகும். கோபம் குறையும். பொறுமை அதிகரிக்கும். சின்ன விஷயங்களிலும் சந்தோஷம் காண ஆரம்பிப்பாய். அதற்கு பிறகு உன் ஆன்மீக பயணம் ஆரம்பமாகும். ஜபம் இனிமையாகும். தியானம் சுலபமாகும். கோயிலில் மனம் நிலை நிற்கும். தெய்வம் உனக்கு தூரமாக இருக்காது, உன் உள்ளத்தில் இருப்பதாக உணர்வாய். அப்போதுதான் நீ உண்மையில் சிவனை அறிய ஆரம்பிப்பாய். சிவன் என்பது ஒரு உருவம் மட்டுமல்ல, அது ஒரு நிலை, அமைதி, தூய்மை, தெளிவு. நீ உன் பார்வையை தூய்மையாக்கினால், நீ உன் கேள்வியை தூய்மையாக்கினால், நீ உன் பேச்சை தூய்மையாக்கினால், நீ உன் வாழ்க்கையை தூய்மையாக்குகிறாய். அன்புள்ள பக்தர்களே, இந்த உலகம் உன்னை கெடுக்க நிறைய விஷயங்களை காட்டும். ஆனால் உன்னை காப்பாற்றிக் கொள்வது உன் பொறுப்பு. நான் உன்னை சோதிப்பேன், ஆனால் உன்னை வீழ்த்த மாட்டேன். நீ அறத்தின் வழியில் நடந்தால் நான் உன் பின்னால் நிழலாக இருப்பேன். தீயவற்றை பார்க்காதே, தீயவற்றை கேட்காதே, தீயவற்றை பேசாதே. அதுதான் உன் உடலை காப்பாற்றும், உன் மனதை காப்பாற்றும், உன் ஆன்மாவை உயர்த்தும். அப்போது நீ மனிதன் மட்டுமல்ல, தெய்வீக மனிதனாகுவாய். ஓம் நம சிவாய. உன் உள்ளம் தூய்மையாகட்டும். உன் வாழ்க்கை ஒளியாகட்டும். உன் பாதை சிவபாதையாகட்டும். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.